शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ शरणाभवतु शरणो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞானவாசிஷ்டம் இறைவனா யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், ஒன்பதாவது சிகித்வஜன் கதை, பாடல் 53. பாம்பு போல் விரைந்து தடி போல் நிமிர்ந்து குண்டலினி படர்ந்து மேல் போம் தாம்பு போல் உடல் பிணித்த நரம்பு எல்லாம் தான் கவர்ந்து சரீரம் எல்லாம் தேம்புரா வகை மேலே எழுப்புவிக்கும் காற்றினால் செறிந்த பைதான் தூம்பு சோழ் நீரின் இடையே அழுத்துகினும் மேல் கிளம்பும் தொடர்ச்சி போலே. ஆகாயத்தில் பறத்தல் முதலான சித்திகளை பெறுதல் எப்படி என்று ஸ்ரீராமர் வசிஷ்டரிடம் கேட்க அதற்கான யோக முறைகளை கூறி வருகின்றார். பிராணாயாம பயிற்சியினால் பிராணனை உடலில் பூரித்து பிறகு குண்டலினியை மேலே எழச் செய்து அதன் மூலம் உடலை மேலே காற்றினில் எழுப்புவிக்க முடியும். பாம்பு போல் விரைந்து தடி போல் நிமிர்ந்து, இந்த குண்டலினியானது பாம்பு போல் விரைவாகவும் ஒரு தடி நிமிர்ந்து நேராக இருப்பது போல் உயர்ந்தும் மூலாதாரத்திலிருந்து அது மேலே விரைவாக உயர்ந்து எழுகின்றது. மேல் போம், படர்ந்து மேல் போம்னா மேலே போகும். தாம்பு போல் உடல் பிணித்த நரம்பு எல்லாம் தான் கவர்ந்து, ஒரு கயிறை போல உடல் முழுவதும் பிணித்து வைத்திருக்கின்ற கட்டி வைத்திருக்கின்ற நரம்புகள் எல்லாவற்றையும் தான் வியாபித்து தான் கவர்ந்து சரீரம் எல்லாம் தேம்புரா வகை மேலே எழுப்புவிக்கும். சரீரம் தளர்ந்து போகாமல் மேலே தூக்கும், எழுப்புவிக்கும். காற்றினால் செறிந்த பைதான் தூம்பு சூழ் நீரின் இடையே அழுத்துகினும் மேல் கிளப்பும் தொடர்ச்சி போலே. இந்த காற்றினால் நிரப்பப்பட்ட பையானது ஒரு பலூன். அதை தண்ணீரில் வைத்து அழுத்தினா என்ன பண்ணோம், எவ்வளோதான் அழுத்தினாலும் அது மேல் நோக்கியே வரும். அதை போல இந்த உடல் இந்த பிராண சக்தியினால் பிராணனால் மேல் நோக்கி கிளம்பும். பிராணனை உடம்புல பூரிக்கின்ற பொழுது காற்று சாதாரண பலூன் இருக்குது, அதில் காற்று நிரப்பப்படுகின்ற பொழுது
அந்த பலூனானது மேலே கிளம்பி பறக்கின்றது. அதே போல் பூரக்கத்தினால் பிராணசக்தியை உடலில் நிரப்புகின்ற பொழுது, உடல் முழுவதும் பரப்புகின்ற பொழுது உடல் பறக்கும் தன்மையை, பூமியிலிருந்து மேல் கிளம்பும் தன்மையை அடைகின்றது. இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் ஒரு 2 நாளில் வரக்கூடிய சித்தி அல்ல. தொடர்ந்து பிராணாயாம பயிற்சி பண்ணுறதுனால, அதற்கான முறையாக பண்ணுறதன் மூலமாக ஒரு உடலை மேலே உயர்த்த முடியும். அது அடுத்த பாடலில் இன்னும் சொல்லுகின்றார். 54, 55வது பாடல். இத்திறனே மிக பழகும் யோகத்தால் யோகிகள் தாம் எழுந்து விண்மேல் கொத்திகவர் தொண்டில் சேர் மீன் போல உலாவுவர் குண்டலினி என்னும் சத்தியது பிரம்மமா நாடியில் ஓடி கபாலத்தின் தனிப்புறம் போய் உய்த்துள மேலே விரலோர் 12 எல்லையினில் ஒருவது ஆகி நாடிகளெல்லாம் தகையும் ரேச்சகத்தால் ஒரு முகூர்த்தம் நன்னி நிற்கில் நீடியவின் சரிப்பவரை காணலாம் விஞ்ஞான நேர்மையாலே ஊடுற தூரத்தோடும் புந்தி வெளியால் விண்ணில் ஊன்றத் தோன்றும் பீடுரு நற்பொருள் உதவும் சித்தர்கணம் கனாவிலே பிறங்கு மாபோல். இத்திறனே மிக பழகும் யோகத்தால் யோகிகள் தாம் எழுந்து விண்மேல் கொத்தி கவர் தூண்டில் சேர் மீன் போல உலாவுவர். இந்த திறனை இப்படி மிக பழகும் யோகத்தால், நீண்ட காலம் தொடர்ந்து செய்கின்ற பயிற்சியினால், யோக பயிற்சியினால், முறையாக குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்வதினால் யோகிகள் தாம் எழுந்து விண்மேல். யோகிகள் அந்த யோக சாதனைகளை பண்ணுகின்ற சாதகர்கள், யோகிகள் ஆகாசத்தில் எழுந்து கொத்தி கவர் தூண்டில் சேர் மீன் போல உலாவுவர். இந்த தூண்டிலில் மாட்டிக்கொண்டு, கொத்தி கவர்கின்ற தூண்டிலில் சேர்கின்ற மீன் எப்படி அதனுடைய தண்ணீரில் இருந்து வெளியே வந்து ஆடுவது போல, அந்த தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீன் தன்னுடைய இருப்பிடமான தண்ணீரை விட்டு வெளியே ஆகாசத்தில் வெளிவருவது போல குண்டலினி என்னும் சக்தியது, குண்டலினி ஆகிய சக்தியானது, குண்டலினி என்ற சக்தியானது பிரம்ம நாடி சுழுமுனை நாடி பிரம்ம ரந்திரத்தின் ஓடி, பிரம்மரந்திரம் வரைக்கும் ஓடி, மூலாதாரத்திலிருந்து மேலே கிளம்பி விரைந்து மேலே தடி போல கிளம்பி உயர்ந்து மேலே வந்து கபாலத்தின் தனிப்புறம் போய் கபாலத்தினுடைய மேல் வரைக்கும் வந்து அதற்கும் மேலே போய் உய்த்து உள மேலே விரல் ஓர் 12 எல்லையினில் உருவது ஆகி, இந்த சிரசினுடைய மேலே உடம்புக்குள்ளே மேலே வந்து கபால இந்த பிரம்மரந்திரம்னு சொல்லப்படுகின்ற உச்சத்தலை வரை உயர்ந்து வரும் குண்டலினி சக்தி, அதற்கும் மேலே வெளியே போய் 12 அங்குலம், ஒரு அடி 12 அங்குலம் வெளியே வந்து நிறுத்த வேண்டும். பிரம்மரந்திரத்தில் ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தின் வழியாக குண்டலினி சக்தியை உடம்புக்கு வெளியே கொண்டு போய் 12 அங்குலம் வெளியே நிறுத்துதல் ஆகி, எல்லையினில் உருவது ஆகி, 12 அங்குலம் வெளியே அந்த எல்லையில் இருப்பதாக ஆகி, நாடிகள் எல்லாம் தகையும் ரேச்சகத்தால் ஒரு முகூர்த்தம் நன்னி நிற்கில், அந்த நாடிகள் எல்லாம் தடுக்கும் ரேச்சகம் வெளியிடுதல். முதல்ல பிராணவாயுவை உள்ள நிறுத்தி உடம்பை காற்றால் நிரப்பி பிறகு குண்டலினியை மேலே உயர்த்தினார். அதுக்கப்புறம் என்னென்னா ரேச்சகம் பண்ணி ஒரு முகூர்த்தம் நிறுத்தினால், முழு காற்றையும் வெளியே நிறுத்தினார். இந்த குண்டலினி சக்தியை பிரம்மரந்திரத்தின் வழியாக உடலுக்கு வெளியே கொண்டு சென்ற பிறகு உடம்புல பூரித்த இருந்த வாயுவை வெளியே ஏற்றினால், முழுக்க வெளிக்கொண்டு போய் ரேச்சகத்தால் ஒரு முகூர்த்தம் நன்னி நிற்கு, ஒரு முகூர்த்த காலம் உடம்புக்கு வெளியவே பிராணனை கொண்டு போய் நிறுத்தினால், மூச்சை முழுக்க வெளிவிட்டு நின்றால் நீடிய விண் சரிப்பவரை காணலாம். இந்த பெரிய நீண்ட ஆகாசத்தில்
சஞ்சரிப்பவர்களை பார்க்கலாம்னா. அதனால் இவர் வெளியே போயிட்டார், அங்கே வெளியே ஏற்கனவே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய யோகிகளை இவர் தரிசனம் பண்ணலாம், பார்க்கலாம். விஞ்ஞான நேர்மையாலே, விஞ்ஞான நேர்மைனாக்க இந்த நெற்றிக்கண் அறிவனுடைய நேரான தன்மையினால் ஊடுற தூரத்தோடும் புந்தி வெளியால் விண்ணில் ஊன்றத் தோன்றும். புத்திவிழி புத்தி வெளிங்கிறது ஞானக்கண். ஞானக்கண்ணினால், ஞானக்கண்ணை சொல்கிறதுக்கு காரணம் சாமானியமாக அது தெரியாது. யோகிகள் அங்கே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார்கள், சாமானியமாக நம்மால் பார்க்க முடிகிறது இல்லை. அப்போ அவர்கள் அதிசூக்ஷமாக சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார்கள், அதிசூக்ஷமாக அவர்கள் உலாவுவதை பார்க்கின்ற ஞானக்கண்ணானது தோன்றும். ஆனால் புந்தி விழியால் விண்ணில் ஊன்றத் தோன்றும், விண்ணில் பார்க்க அது தெரியும். பீடுரு நற்பொருள் உதவும் சித்தர்கணம் கனாவிலே பிறங்குமா போல். நல்ல நம்ம பீடுனா உயர்வு, மேன்மை, நமக்கு மேன்மையை தெரிகின்ற சிறந்த பொருள்களை அருளுகின்ற சித்தர்கணங்கள், அனுகிரகம், பக்தர்களுக்கு யார் வணங்குகிறார்களோ பூஜிக்கிறார்களோ அல்லது நல்ல சாதகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகின்ற அந்த யோகிகள் சித்தர்கணம், அந்த யோகிகளுடைய கூட்டம் கனாவிலே பிறங்குமா போல். அந்த யோகிகளுடைய கூட்டத்தை பார்க்கலாம். எப்படின்னா கனவுல பார்க்குற மாதிரின்னா, நல்ல அதிசூக்ஷமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நம்ம கனவுல பார்க்குற மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் கணங்களை பார்க்க முடியும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பாடல் 56வது பாடல். 12 அங்குலத்தின் முகத்தின் புறம் போய் ரேச்சகத்தின் பழக்கத்தாலே மண்ணுயிர்தான் நெடிது நிலை நிற்குமேல் வேற்றுடலை மருவும் என்ன சொன்ன முனிவனை வள்ளல் சூக்குவவழி செல்கைக்கும் தூலமாய்வின் தன்னை நிறைகைக்கும் அணுத்துவம் தூளத்துவம் உடற்கு தருமாறு எங்கன் 12 அங்குலத்தின் முகத்தின் புறம் போய் ரேச்சகத்தின் பழக்கத்தாலே, இந்த தலைக்கு மேலே 12 அங்குலம் மேலே குண்டலினி சக்தியை கொண்டு போய் பிறகு ரேச்சக பிராணாயாமத்தை செய்த அந்த பயிற்சியினாலே மண்ணுயிர்தான் நெடுதி நிலை நிற்கும் மேல் வேறு உடலை மருவும். இந்த சரீரத்தில் இருந்து இன்னொரு சரீரத்துக்கு அவர் போக முடியும். பரக்காய பிரவேசம்னா தன்னுடைய சரீரத்தில் இருந்து இந்த ஜீவன் குண்டலினி மூலமாக வெளியே போயிட்டார். பிராணசக்தியானது சூக்ஷ்ம சரீரமானது இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பி இருக்கின்றது. அது என்ன பண்ணலாம், இன்னொரு சரீரத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால் வேற்று உடலை மருவும் என்ன சொன்ன முனிவனை, இவ்வாறு சொன்னவுடன் இவ்வாறு வசிஷ்ட முனிவர் சொல்ல வள்ளல் சூக்க வழிங்கிறது சூக்ஷ்ம வழி செல்கைக்கும் தூளமாய் விண் தன்னை நிறைகைக்கும் அணுத்துவம் தூளத்துவம் உடற்கு தருமாறு எங்கன். அதனால் இப்படி ஆகாசத்தில் எப்படி பறக்கிறது, அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணுங்கிறத சொல்லிட்டார். இந்த சரீரத்தை ஆகாயத்தில் போகிற மாதிரி சூக்ஷ்மமாக வைத்துக்கொண்டு சஞ்சரிக்கலாம், அல்லது நாம் விரும்பினா இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கலாம், அதையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வியை கேட்கிறார். இந்த சித்திகளோட தூளமாய் விண்தன்னை நிறைக்கும் அணுத்துவம், சூக்ஷ்ம வழி செல்கைக்கும் தூளமாய் விண்தன்னை நிறைக்கும், இந்த உடம்பை மிக பெரியதாக ஆக்கிக்கொள்ளுதல், மிக சிறியதாக ஆக்கிக்கொள்ளுதல். முதல்ல சொன்னது உடம்பை லேசாக்கிறது, கனமாக்கிறது. உடம்பை லேசாக்கிறது பஞ்சு மாதிரி மிகவும் எடை குறைவாக ஆக்கிறதுனால பலூன் மாதிரி பறக்க முடியும், சரீரத்தை விட்டு வெளியே போய் ஆகாச கமனம் செய்ய முடியும். இங்கே என்னென்னா அடுத்த சித்தி என்ன கேட்குறார், அணுத்துவம் ஸ்தூலத்துவம், உடம்பை மிகச் சிறியதாக ஆக்கிக்கொள்ளுதல். முதல்ல எடை குறைவாக ஆக்கிக்கொள்ளுதல், இங்கே உடம்பினுடைய பருத்தன்மை அளவையே மிகச் சிறியதாக அணு போல சிறியதாக ஆக்கிக்கொள்ளுதல், அல்லது ஆகாசம் அளவு நிறைந்திருக்கிற மாதிரி மிக பெரியதாக ஆக்கிக்கொள்ளுதல். நம்ம புராண கதைகளில்
ராட்சசர்கள் அசுரர்கள் இந்த சித்தெல்லாம் பண்ணார்கள், இந்திர சித்தெல்லாம் பண்ணா அப்படிங்கிறதும் அப்புறம் ஹனுமார் பண்ணார்னு பார்க்குறோம். உடம்பு மிக பெருசாக ஆக்கினார், அதுக்கப்புறம் மிகச்சிறியதாக ஆக்கி அந்த அசுரி அரக்கியினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு வந்துட்டாருன்னா மிகச்சிறியதாக்கினார். அது அணுத்துவமாக ஆக்க முடியும், தூளத்துவமும் ஆக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மகாபாரதத்தில் வருதே, அவர் ரொம்ப வயதானவராக ஹனுமான் இருக்கிறார். பீமன் அங்கே போகிற பொழுது அவருடைய வால் மட்டும் நீண்டு இருக்கு, வாழை தூக்கி ஓரமாக வையினேன், நீ முடிஞ்சால் வச்சுட்டு போன்னு சொல்கிறார். அப்போ வாழை அவனால் நகர்த்த முடியலை. பீமனால் ஹனுமாருடைய வாளை மட்டும் கூட நகர்த்த முடியல. அவன் பலசாலி, எவ்வளோ பெரிய மலைகளெல்லாம் புரட்டி போடுற ஆள், ஆனால் வாளை நகர்த்த முடியவில்லை. அப்போ என்ன பண்ணுறார் ஹனுமான், அவருடைய அந்த உடலை மிக எடையுடையதாக அந்த சித்தி மூலமாக அந்த நேரத்தில் ஆக்கி காட்டுகின்றார். அதனால் நகர்த்த முடியலை. அதனால் அதை செய்ய முடியும். அதனால் எடை குறைவாக மிக பஞ்சு போல் எடை மிக குறைவாகவும் மிக கனமானதாகவும் ஆக்கலாம். அப்புறம் உடம்பினுடைய அளவு அணு மாதிரி மிகச்சிறியதாகவும் அல்லது தூளத்துவம் தன்னை நிறைக்கைக்கும்னா விண்ணை ஆகாசத்தையே நிறைத்திருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சைஸாக மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவாக உடற்கு தருமாறு எங்கன்னா அந்த சித்தியை அடையிறது எப்படி அப்படின்னு கேட்கின்றார். 57வது பாடல். அருள்வாய் என்றலும் முனிவன் உரை செய்வான், ஏகமாய் அறிவு ஒன்றேயாய், ஒருவாத சமமாகி சாந்தமாய், சுத்தமாய் ஒரு பற்று இல்லா, பொருளாய் நுண்மையின் மிகவும் நுண்மையாய், புவி அன்றாய் புவி சேராதாய், மறுவா நின்றுளது அதுதான் சங்கற்பம், உரத்தனைத்தான் வகையாய்ச் செய்யும். அதற்கு அருள்வாய் என்றலும் இப்படி ஸ்ரீராமர் கேட்க முனிவன் உரை செய்வாய். அந்த முனிவர் வசிஷ்ட முனிவர் அதற்கான விடையை சொல்லுகின்றார். சங்கல்பத்தினால, மனதோட சங்கல்பத்தினால உடம்பை மிகச்சிறியதாகவோ மிக பெரியதாகவோ ஆக்கி கொள்ள முடியும், எல்லாம் பாவனையில் இருக்கு என்று சொல்லுகின்றார். ஏக்கமாய் அறிவு ஒன்றே ஆய், ஒன்றாக சைத்தன்ய சுரூபமாக பிரம்ம தத்துவத்தை சொல்கிறார். ஆத்மா எப்படி இருக்குது? ஆத்மா ஏக்கமாய் இருக்கு, அறிவு ஒன்றாய் சைத்தன்ய மாத்திரமாக அது இருக்கின்றது. ஒருவாத சமமாகி, எங்கும் மாறாத சமமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதாக, சாந்தமாய் எப்பொழுதும் சாந்தமாக சாந்த ஸ்வரூபமாய் இருப்பதாய், ஒரு சுத்தமாய் நித்திய சுத்தமாய், ஒரு பற்று இல்லா பொருளாய் எவ்விதமான சங்கமும் இல்லாத பொருளாய், நுண்மையின் மிகவும் நுண்மையாய், நுண்ணியதற்கும் மிகவும் நுண்ணியதாய், அதி சூக்ஷ்மமானதாய், சர்வ வியாபகமானதாய். அதுக்கப்புறம் புவி அன்றாய், புவி அன்றாய்னா இந்த பஞ்சபூதங்களுக்கு வேறானதாக, பூமி இல்லாததாய்னா பூமி முதலான பஞ்சபூதங்களுக்கும் வேறானதாக, புவி சேராததாய், இந்த புவியோடு சேர்க்கை இல்லாததாக, அதுக்கு வேறானதாக இருக்குது, அதோட சம்பந்தம் இல்லாததாகவும் இருக்கின்றது. மறுவா நின்று உளது அதுதான், அவ்வாறு எது இருக்கின்றதோ அந்த பரம்பொருள்தான், அந்த பிரம்மம் ஆத்மாதான். சங்கல்பமுற தன்னைத்தான் வகையாய் செய்யும், அதுவே சங்கல்பம் செய்து தன்னை பல்வகையாக செய்யும். அதனால் சங்கல்பமுறனா அது சங்கல்பம் செய்து, அந்த பிரம்மமானது தன்னுடைய மாயா சக்தியை கொண்டு சங்கல்பம் செய்து பலவாக ஆனது, தன்னைத்தான் வகையாய் செய்யும். அப்புறம் என்னாச்சு, எப்படி ஆச்சு? அடுத்த பாட்டு 58வது பாடல். பலவும் சூழ்வுற ஜீவனாம் பொய்யே, சங்கற்பம் பயில் மயக்கால், கலங்கும் ஜீவன் ஜடமாய் இவ்வுடல், காணும் பாலர் காணும் பேய்போல், குலவும் பல் உயிர்களும் இவ்வகையே,
எப்படி எத்தை குறிக்கின்றார்கள்? உலகின் கண் அப்படியே அதை காண்பார். நினைவின் கண் ஊற்றத்தாலே பலவும் சூழ்வுற ஜீவனாம். இதுவே அந்த ஆத்மா அதிசூக்ஷ்மமாய் இருக்கின்ற ஆத்ம தத்துவமானது ஏகமாய் சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற ஆத்மாவானது பல்வேறு நாம ரூபங்கள் சூழ ஜீவனாக ஆனது. அதுவே ஜீவனாக ஜெகத்தாக தன்னுடைய மாயா சக்தியினால் அது விளங்கி கொண்டிருக்கின்றது. பொய்யே சங்கற்பம் பயில் மயக்கால் கலங்கும் ஜீவன் ஜடமாய் இவ்வுடல் காணும். பாலர் காணும் பேய் போல் குலவும் பல் உயிர்களும் இவ்வகையே. இப்படி சங்கல்ப மாத்திரத்தினால தோன்றிய இந்த ஜீவன் குழந்தை பார்க்கின்ற இவ்வுடல் எப்படி இருக்குன்னா, கலங்கும் ஜீவன் ஜடமாய் இந்த ஜடமாக இந்த நாம ரூபங்களாக உலக தோற்றமாக பல்வேறு ஷரீரங்களாக தோன்றியிருக்கின்றது. அந்த தோற்றம் சத்தியமாக இல்லை. இந்த விவகார உலகங்கிறது சத்தியமாக இல்லை, அது மாயத் தோற்றமாக இருக்கின்றது. எது மாதிரி? பாலர் காணும் பேய் போல். இந்த உடலானது பாலர் குழந்தைகள் பார்க்கின்ற பேயை போல. இப்போ பேய்ங்கிறது உண்மையில் இல்லை, அது ஒரு கற்பனையாக பேயை பார்ப்பது போல பார்வது. அதுக்கு தோற்றத்தில் ஏதோ நிழலாக தெரியுது, அதை பார்த்து பேயின்னு அது பயப்படுகிறது. அதனால் குழந்தை அதோட நிழலை பார்த்து கூட பயப்படும், அல்லது வேறு ஏதோ ஒரு அசைவை பார்த்து ஏதோ இருக்குன்னு நினைத்து பயப்படும். அப்போ வாஸ்தவமாக பேயின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அறியாமையில் இருக்கிறவன் அல்லது சிறு குழந்தை ஒரு பேயை பார்த்து பயப்படுவது போல, இல்லாததை இருப்பதாக பார்ப்பது போல. அப்படி இந்த உடலானது உலகமானது நாமரூப மாத்திரமாக இருக்குது, உண்மையில் தோன்றவில்லை. ஆனால் சங்கல்ப மாத்திரத்தினால இது இருப்பது போல தோன்றுகின்றது. குலவும் பல் உயிர்களும் இவ்வகையே. இப்படித்தான் எல்லா உயிர்களுடைய தோற்றமும் இருக்கின்றது. இப்படியே எப்படி எத்தை என்னால் அது இப்படி குலவும் காணும் பேய் போல் குலவும் பல் உயிர்களும் இவ்வகையே. எப்படி எத்தை குறிக்கின்றார்கள்? உலகின் கண் அப்படியே அதை காண்பார். நினைவின் கண் ஊற்றத்தாலே நினைவின் கண் ஊற்றத்தாலே உயிர்களும் இவ்வகையே. எப்படி எத்தை குறிக்கின்றார்கள்? உலகின் கண் அப்படியே அதை காண்பார். இந்த இவர்களுடைய மனதில் வருகின்ற சங்கல்பத்தினுடைய ஊக்கத்தினால், ஊற்றம்ங்கிறது ஊக்கம், அதனுடைய தூண்டுதலால், மனதினுடைய பாவனையினால், திருட பாவனை எந்த அளவுக்கு அந்த கற்பனை மிகுதியாக பலமானதாக ஆகின்றதோ அப்படியே அவர்கள் புறத்திலும் காணுகின்றார்கள். இவ்வகையே எப்படி எத்தை குறிக்கின்றார்கள்? எதை குறித்து எப்படி அவர்கள் சங்கல்பம் செய்கிறார்களோ கற்பனை செய்கின்றார்களோ அதையே அப்படி காண்பர். உலகின் கண் அப்படியே அதை காண்பர். உலகத்தில் அதை அவ்வாறே காண்கின்றார்கள். அதனால் நம்முடைய சங்கல்பம் தான் நம்முடைய புற வாழ்க்கையாக, புற உலகமாக, புற உடலாக ஆகி இருக்கின்றது. எப்படி பிரம்மத்தினுடைய சங்கல்பத்தினால இந்த நாமரூபமான உலகம் என்பது தோன்றி இருக்கின்றதோ அது வியாபகாரிக சத்தியமாக பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த ஜீவனுடைய கற்பனையினால் பிராதிபாசிக்கமான ஒரு கற்பனை உலகமானது தோன்றுகின்றது. நம்ம அதற்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஈஸ்வரன் படைத்த உலகமும் கற்பனை உலகம்தான், அது ஈஸ்வரனுடைய கற்பனை அப்படி இருக்குது. ஆனால் ஜீவ கல்பனை அப்படிங்கிறது அவனுடைய மனதோட சங்கல்பத்திற்கு ஏற்றாற்போல இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அதனால் ஒரே இடத்துல 10 பேர் படுத்திருந்தாலும் அவர்கள் காணுகின்ற கனவு வேறையாக இருக்குது, வேறு உலகத்தை பார்க்குறான். அப்போ என்னது, அவனுடைய மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் அவன் பாண்டிருக்கின்ற அந்த கனவு உலகம் இருக்குது. நனவு உலகமும் கூட அப்படித்தான். அவனுடைய மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். மனசு நல்ல விதமாக இருந்தால் உலகம்லாம் நல்ல விதமாக தெரியுது. இல்லை, இவன் மனசு கலங்கி போயிருந்தால் உலகத்தில் இருக்கார் எல்லாரும் அப்படியே இருக்கிற மாதிரி அவன் நினைக்கின்றான். அதனால் இவன் தன்னை எப்படி கருதுகிறானோ இவனுடைய மனோபாவனை எப்படி இருக்கோ அப்படித்தான் அவன் பார்க்கின்ற உலகமானது
இருக்கின்றது. அதனால் எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம தீர்மானம் பண்ணுறோம்? நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அது நல்லதுன்னு நினைக்கிறோம். எது கெட்டது, எது நல்லது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது நல்லது இல்லைன்னு தீர்மானம் பண்ணுறோம். உண்மையிலேயே நல்லது கெட்டதுன்னு அந்த பொருள்லேயும் ஒரு தன்மை இருக்குது. அது ஈஸ்வர சிருஷ்டி. ஆனால் நம்மளுடைய தோற்றத்தை நம்மளுடைய மனசோட அடிப்படையில், அந்த அடிப்படையில் தான் நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ எந்த கடைக்கு போனாலுமே இன்றைக்கு நமக்கு எல்லாத்துலேயுமே நிறைய சாய்ஸ் இருக்குது. துணி கடைக்கு போனாக்கா 1000 டிசைன் இருக்குது, 1000 கலர் இருக்குது. அதில் நாம் ஒன்றை பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். இது ரொம்ப அழகான டிசைன், நல்ல கலரு, இது நல்லா இருக்குதுன்னு தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு முன்னாடி 1000 பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கான். எத்தனையோ அம்மாக்கள் அதை பார்த்துட்டு இது நல்ல டிசைன் இல்லை, இது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வேறு ஏதோ அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாம் எதெல்லாம் நல்லது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்லதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். எது நல்லது இல்லைன்னு நாம் ரிஜெக்ட் பண்ணோமோ இன்னொரு ஆள் அதுதான் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு போகிறான். அப்போ பொருள் நல்லது இருக்கா இல்லையானா, பொருள் கிழிஞ்ச சேலையாக இருக்கலாம், நல்ல சேலை இருக்கலாம், அது வேறு தன்மை பொருளோட. ஆனால் இந்த டிசைன் நல்லா இருக்குது, இந்த கலர் நல்லா இருக்குது, இதுதான் பொருத்தமானது அப்படின்னு நாம் எடுக்கிறது, அது நம்மளுடைய மனசை பொறுத்து தான். நம்ம ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு டிசைன் எடுத்து போனால் பக்கத்து வீட்டு அம்மா பார்த்து என்ன டிசைன் இதை போய் எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருதில்லை இல்லை, அவங்க எடுத்துருக்கிறத பார்த்து அது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் இது மனசோட தன்மைக்கு ஏற்றாற் போல தான் இருக்கே வெளியே உலகம் உண்மையில் எப்படி இருக்குங்கிறது வேறு. அதனால் ஈஸ்வர சங்கல்பமாக ஒரு உலகம், வியாபகாரிக்க உலகம் இருக்குது, ஜீவ சங்கல்பமாக பிராதிபாசிக்க உலகம் இருக்குது. நாம் நம்மளுடைய மனதினுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இது ஜடப்பொருளை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லை, டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்துலேயும் எத்தனை வெரைட்டி இருக்குது. ஆனால் அதில் ஒன்று இதுதான் நமக்கு பொருத்தமானது நம்ம எடுக்கிறோம். நம்ம வேணான்னு சொன்னதை இன்னொரு ஆள் எடுக்கிறான். அதே மாதிரி பொண்ணோ மருமகளோ மருமகனோ பார்க்குறதுன்னா ஒரு பொண்ணை 10 பேர் பார்த்துட்டு போகிறாங்க. 10 பேர் சரியாக இல்லைன்னு பார்த்துட்டு போகிறால இன்னொரு ஆள் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல பொண்ணாக இல்லாது இவருக்கு மட்டும் எப்படி நல்ல பொண்ணாக வந்தது? இப்போ நம்ம மனசு தான், நம்ம மனசு, நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மளுடைய தேவை, நம்மளுடைய கற்பனை, அதுக்கு தகுந்த மாதிரி இது மட்டும் இருந்தால் போதும், இதுதான் நல்லதுன்னு நாம் தீர்மானம் பண்ணுறோம். உண்மையிலேயே அது நல்லதா கெட்டதான்னா அது இல்லை. அது ஈஸ்வர சிருஷ்டியில் அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கின்றோம். சினிமா மொத்தமே கற்பனை தான். ஆனால் இதில் இந்த நடிகர் நடித்தா அது சூப்பர்னா, இந்த நடிகர் நடித்தா அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நடிகரை வச்சு தீர்மானம் பண்ணுறான். படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். இவனுக்கு ஒரு நடிகர் மேலே அபிமானம் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி நடித்தாலும் அந்த படம் எப்படி இருந்தாலும் சூப்பர்னா, இல்லைனாக்கா அது எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னா, மொத்தத்தில் இதுவும் கற்பனை தான், அதுவும் கற்பனை தான். ஆனால் இவனுடைய மனது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான். அப்படி தான் எல்லாமே முழு உலக வாழ்க்கையும் நமக்கு அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் வேண்டாம் என்று சொல்வதை இன்னொருத்தர் நல்லது என்று எடுக்கிறார்கள். ஒருத்தர் நல்லதுன்னு எடுக்கிறத இன்னொருத்தர் வேண்டாம் என்று, நல்லது இல்லை என்று விளக்குகின்றார். ஒருத்தர் ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிறார், ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா, இப்போ அது பொருள் நல்லதா கெட்டதான்னு, ஒரு கார் எப்படியாவது இதை வித்தரலான்னு நினைக்கிறான், இன்னும் நமக்கு எப்படியாவது ஒரு கார் வேணும்னு சொல்லி அந்த காரை வாங்குகிறான். அதே காரை இன்னொருத்தர் வாங்குகிறான். வீடோ எல்லா பொருளுமே அப்படித்தான் பார்க்கிறோம். இப்போ அது சரியா தப்பா, நல்லதா கெட்டதான்னா அது பார்ப்பவருடைய மனதை பொறுத்து தான் இருக்கின்றது. அதனால் உயிர்களும் இவ்வகையே எப்படி எத்தை குறிக்கின்றார்கள், உலகின் கண் அப்படியே அதை காண்பர், நினைவின் கண் ஊற்றத்தாலே. அப்போ அந்தந்த ஜீவனுடைய மனதில் இருக்கக்கூடிய பாவனை, அதனுடைய வாசனை, அதனுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அதனுடைய அடிப்படையில் இது நல்லது கெட்டது என்று தீர்மானம் செய்கின்றார்கள். உலகத்தை அப்படியே அப்படி அவன் எதை தீர்மானம் பண்ணி அல்லது எதை சங்கல்பம் பண்ணி கொண்டே இருக்கிறானோ, எதை மனதில் திரும்ப 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 அவன் நினைத்து கொண்டு இருக்கிறானோ அப்படியே உலகத்தை அவன் நான் பார்க்குற உலகமே அப்படி மாறிடுதுங்கிற. இவனுடைய சங்கல்பம் ஒரே மாதிரி தொடர்ந்து இருந்தாக்க சுற்றி அவன் பார்க்குற மனசோட சங்கல்பம் புறத்தில் அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அது மனதோட சக்தினா. இன்றைக்கி மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் அதான சொல்கிறான், நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதை கற்பனை பண்ணணும்னா, கனவு காண்னா. தொடர்ந்து கனவு கண்டால் அந்த கனவு நனவாகும். நனவாக்கக்கூடிய சக்தி மனதுக்கு இருக்கிறது
என்கிறார்கள். அப்போ அந்த கனவு பாசிட்டிவாக நல்ல விதமாக இருந்தாக்கா அதனுடைய விளைவு அதனுடைய இதுவும் நமக்கு நல்ல விதமாக ஏற்படுது. ஒரு எதிர்மறையான சிந்தனையிலேயே இருந்தான்னாக்க இது சரியில்லை அது சரியில்லை, இந்த நோய் வந்துடுமோ அந்த நோய் வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தானா அதுவே நோயை உண்டு பண்ணிடுதுங்கிறான். இல்லை நோயே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், பலமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த சங்கல்பமே அந்த சிந்தனையே அவனுடைய நோயை குணப்படுத்தி விடுகிறதுன்னு மருத்துவ உலகத்திலேயே சொல்கிறான். கேன்சர் முதலான நோய்களில் இருந்து வெளிவந்த ஆளு உண்டு. நோயே இல்லாமல் இருக்கிறதா கற்பனை பண்ணி மன நோயாக மாற்றிக்கொண்டு அதனால் உடலில் நோய் ஏற்பட்ட ஆளும் உண்டு. ஆனால் மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாகவே இந்த சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் உடல் தன்மை இருக்கிறது. அது காலப்போக்கில் அப்படி மாறிவிடுகிறது அப்படின்னு அறிவியல்லையே பல ஆய்வுகள் மூலமாக சொல்லுகிறார்கள். அதனால் நம்மளுடைய மனசு எப்படியோ அப்படித்தான் நம்மளுடைய உடல், அப்படித்தான் நம்ம பார்க்கிற உலகம், அப்படித்தான் நம்மளுடைய உயிர் வாழ்க்கையானது இருக்கின்றது. அதனால் உயிர்களும் இவ்வகையே எப்படி எத்தை குறிக்கின்றார்கள் உலகின் கண் அப்படியே அதை காண்பர்னா. தொடர்ந்து எதை சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறானோ நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அதுவே தெரியும். அப்படியே அதை அவர்கள் உலகத்தில் இருப்பதாக காண்பார்கள். உண்மையிலே அது இருக்கா இல்லையானா இருக்கிறதா இவனுக்கு தெரியும். அடுத்த பாடல் 59வது பாடல். ஊற்றமொரு பாவனையின் பரிசயத்தால் மூடர்களும் ஒன்றை ஒன்றால் மாற்றிவிட அமுதாக்கி அமுதத்தை நஞ்சாக்கி மறுவா நிற்பர். ஏற்றமுறும் சத்திய பாவனையாலே இத்தேகம் தேகமான தோற்றிய தேகமீண்டு அசத்திய பாவனையால் வின் சொரூபமாய்ப்போம். ஊற்றம் ஒரு பாவனையின் பரிசயத்தினால் பயிற்சியால் அர்த்தம். திட பாவனையினால், திட பாவனை உறுதியான பாவனை மீண்டும் 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 அதை இடைவிடாது சிந்திக்கிறது. மிக நம்பிக்கையோடு மிக உறுதியாக சிந்திக்கிறது. இது நம்ம அறியாமையினாலும் பண்ணுறோம், அறிவினாலும் பண்ணலாம். யோக சாதனையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தியை பெறுவதற்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு தேவதையை மீண்டும் பார்க்கறதுக்கு தொடர்ந்து எந்த ஈஸ்வரனை காண விரும்புகிறோமோ அல்லது எந்த ரூபத்தில் காண விரும்புகிறோமோ தொடர்ந்து அப்படியே நம்ம தியானம் பண்ணுற பொழுது அதனுடைய விளைவாக புறத்தில் அது அந்த ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அது ஈஸ்வர தரிசனம். அப்படி அல்லது எதை நாம் அடைய விரும்புகிறோமோ அதை திரும்ப தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால, அது காற்றை வசப்படுத்துகிறதா இருக்கலாம், தண்ணீரை வசப்படுத்துகிறதா இருக்கலாம், அக்னியை வசப்படுத்துகிறதா இருக்கலாம், தொடர்ந்து அதை தியானம் பண்ணுறதுனால நம்ம அதை நம் வசத்துக்கு கொண்டு வர முடியும். இல்லாததை இருக்கிறதா உற்பத்தி பண்ணவும் முடியும், இருப்பதை மறையச் செய்யவும் முடியும். தொடர்ந்து அந்த தியானத்தினால அந்த பொருளானது நம்மளுடைய வசமாகும். அப்படி இருக்கு. இது அறிவாக நம்ம விரும்பி திட்டமிட்டு பண்ணுறது. அப்படி இல்லாமல் அறியாமையில் மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இந்த மனதோட தொடர் பாவனையினால், தவறான பாவனையினால் உலகத்தை தப்பான ஒரு தோற்றத்தை, தப்பான உலகத்தை ஏற்படுத்த முடியும். அதான் சொல்கிறார், மூடர்களும் ஒன்றை ஒன்றால் மாற்றிவிட அமுதாக்கி அமுதத்தை நஞ்சாக்கி மறுவா நிற்பர்னா. தெரியாமலே தொடர்ந்து சங்கல்பம் பண்ணால் மனதுக்கு அந்த சக்தி உண்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு முறையாக பயிற்சி செய்து பண்ணியும் சித்தி அடையலாம். அப்படி இல்லாமல் நெகட்டிவாகவே சிந்தனை பண்ணியே அமுதத்தை நஞ்சாக்கி மறுவா நிற்பர்னா. அமிர்தத்தை நஞ்சாக மாற்றிடுவான்னா. நல்லா இருக்கக்கூடிய பொருளை அமிர்தம் கிடைத்தா இவனுடைய தவறான நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனையினால் அதையே நஞ்சாக மாற்றி விடுவார்கள். அப்படித்தான் நம்ம உலகத்தையே ஆக்கி வச்சுருக்கிறோம். பகவான் எல்லாத்தையும் இயற்கையில் அழகாக கொடுத்து வைத்திருக்கிறார். என்ன பண்ணுறான், இவனுடைய போர் வெறியினால் தொடர்ந்து சண்டை போட்டு பூமியவே நரக்கம் மாதிரி ஆக்கிட்டான். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். 3 வருஷம் 5 வருஷமாக தொடர்ந்து நாடுகளுக்குள்ளே சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ என்னது, இயற்கை வளங்கள் எல்லாம் பால்படுத்தி நிறைய புகை குண்டு இதெல்லாம் போட்டு அதனால் புகை நச்சு வாயுவை அதிகமாக ஆக்கி அதனால் பூமியே ஒரு நரகம் மாதிரி இருக்குது. யுத்தம் நடக்கக்கூடிய பூமியை பற்றிய வர்ணனையெல்லாம் அப்படி சொல்கிறான். சாப்பாட்டுக்கு இல்லாமல், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல்,
அல்லது எல்லாம் மாசுபட்டு போய் யுத்தத்தினால தொடர்ந்து குண்டாக விழுந்துக்கிட்டு இருந்ததுன்னா விவசாயம் பண்ண முடியல, தண்ணி இல்லை, எல்லாமே மாசுபட்டு இருக்குது. அப்போ இந்த பூமி அழகான பூமியை மனிதர்கள் தங்களுடைய கொலை வெறியினால் அல்லது பொருள் பற்றினால் அல்லது தங்களுடைய எதிர்மறையான சிந்தனையினால் நஞ்சாக்கி யுத்த களமாக போர்க்களமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள், விஷமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் நம்மளுடைய அறியாமையினால் தொடர்ந்து மனிதர்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கற்பனையினுடைய விளைவு. இப்படி பல விதங்களில் உலகத்தில் சண்டை நடந்து கொண்டு இருக்குது. ராட்சசர்கள் அசுரர்கள் அந்த காலத்தில் அதுதான் பண்ணால், இப்போ மனிதர்களும் மனசில் ராட்சச குணத்தினால் அப்படித்தான் பண்ணி கொண்டு இருக்கிறான். அது ஜாதி வெறியாக இருக்கலாம், மத வெறியாக இருக்கலாம், அல்லது நில வெறியாக இருக்கலாம், நிற வெறியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அதீதமான பற்று அதனாலேயே உலகத்தை யுத்த களமாக நஞ்சாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்குது. அதனால் மூடர்கள் ஒன்றை ஒன்றால் மாற்றிவிட அமுதாக்கி, அதனால் விஷத்தை அமுதமாகவும் மாற்ற முடியும், அமுதத்தை விஷமாகவும் மாற்ற முடியும். வெறும் சங்கல்ப பலத்தினால, தொடர்ந்து திட சங்கல்பத்தினால இரண்டுமே நடக்கின்றது. அதனால் தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் கூட கடுமையாக முயற்சி பண்ணி நல்ல விவசாயம் முதலானவைகளை செய்து வாழுகிறார்கள். நல்ல மனது இருக்கிறவர்கள் நல்ல சங்கல்பத்தினால, தொடர்ந்த நல்ல முயற்சியினால் தண்ணீர் இல்லாத பிரதேசங்களை கூட நல்ல விதமாக மாற்றி அங்கே விவசாயம் பண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல இயற்கை வளம் இருக்கக்கூடிய பகுதியை அறியாமையினால் இவன் நஞ்சாக ஆக்கி வைத்திருக்கிறான். பூமியில் இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் அப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் இப்படி இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னது? திருட சங்கல்பத்தினால வந்தது. அது தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்கிறார்கள். மூடர்கள்னு சொல்லிட்டார். ஊற்றமுறு பாவனையின் பரிசயத்தால் மூடர்களும் ஒன்றை ஒன்றால் மாற்றிவிட அமுதாக்கி அமுதத்தை நஞ்சாக்கி மறுவா நிற்பர். ஏற்றமுறு சத்திய பாவனையாலே இப்படி புற விஷயங்களை நம்ம இப்படி தொடர்ந்து சங்கல்பத்தினால் மாற்ற முடியும்னா, அதே போல் இத்தேகம் தேகமான தோற்றிய தேகம் மீண்டும் அசத்திய பாவனையினால், இந்த நம்மளுடைய சங்கல்பத்தினால் இந்த தேகம் தோன்றியிருக்கிறது. நாம் தொடர்ந்து சங்கல்பம் பண்ணுறதுனால இந்த சரீரத்தை அதிசூக்ஷ்மமானதாக ஆக்க முடியும், ஸ்தூலமானதாகவும் ஆக்க முடியும், சூக்ஷ்மமானதாகவும் ஆக்க முடியும். அதனால் அது தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால தேகமான இந்த தேகம், அதனால் ஏற்றமுறு சத்திய பாவனையினாலே இத்தேகம் தேகமானது. இந்த உடம்பே நம்மளுடைய சங்கல்பத்தினால தோன்றியதுன்னா, முந்தின பிறவிகளில் செய்த சங்கல்பத்தினால ஒரு புண்ணியமோ பாப்பமோ ஏற்பட்டு இப்போ ஒரு சரீரம் நமக்கு கிடைத்திருக்கு. அது நம்மளுடைய மனசோட சக்தி தான். நம்ம முந்தின பிறவியில் நாம் பண்ண சங்கல்பம், தொடர்ந்து எதை நினைத்து கொண்டிருந்தோமோ, எதை சிந்தித்து கொண்டிருந்தோமோ, அதனுடைய விளைவாக அடுத்த பிறவி நமக்கு கிடைக்கின்றது, அடுத்த சரீரம் கிடைக்கின்றது. நம்மளை வேறு இடங்களில் பார்க்குறோமே, மரண காலத்தில் ஒருவன் எதை சிந்திக்கின்றானோ அடுத்த பிறவியில் அவன் அதுவாகவே பிறக்கிறான்னா. இப்போ வாழ்நாள் முழுக்க எது அவனுடைய மனதில் ஆழமாக இருந்ததோ அதுதான் மரண காலத்தில் சிந்தனையாக வருது. அதற்கேற்றாற் போல தான் அடுத்த ஜென்மாவானது வருகின்றது, அடுத்த சரீரமானது வருகின்றது. அதனால் சத்திய பாவனையாலே இத்தேகம் தேகமானது. இந்த தேகமானது முந்தின பிறவிகளில் நாம் செய்த சங்கல்பத்தின் விளைவாக நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மாதிரி தேகம் மீண்டும் அசத்திய பாவனையால் விண்ஸ்வரூபமாய் போகும். இப்போ இந்த மனித சரீரம் எடுத்திருக்கிறவன் முறையாக தெரிந்து கொண்டு, அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டு முறையாக யோக சாதனைகளை மேற்கொண்டு அசத்திய பாவனையை தொடர்ந்து அபியாசம் பண்ணுறதுனால அதிசூக்ஷ்மமாக ஆக்க முடியும். அதனால் இந்த ஸ்தூலமான உடம்பை அதிசூக்ஷ்மமானதாக தன்னுடைய சத்திய பாவனையினால் மாற்ற முடியுங்கிற 60வது பாடல். அனிமாதி குணப்பேற்றின் பாவனை ஊகங்களும் இவ்வடைவே ஆகும். துணிவாலே யோகத்தின் சித்தி அறிவார்க்கு இதுதான் சுலபமாகும். குணியான அனிமாதி குணச்செல்வம்
மிக பழகும் குறிப்பால் பெற்று மணியாழி உலகு எல்லாம் கணத்தில் விளையாடினால் மறுவிலாதால். இப்படி அனிமாதி சித்திகளை தொடர்ந்த பாவனையினால் ஒருவன் பண்ண முடியும். பாவனைங்கிறத உபாசனைன்னு சொல்கிறோம். நம்ம இது உபாசனை அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்தை எப்படியெல்லாம் உபாசனை பண்ண, எந்த மாதிரி நமக்கு சித்தி வேணுமோ அல்லது எந்த மாதிரியான எந்த தேவதைகளுடைய அனுகிரகம் வேணுமோ அதற்கு எந்த மாதிரியான உபாசனை பண்ணணுமோ வேதத்திலேயே கர்மகாண்டத்தில் உபாசனை பற்றி விரிவாக நிறைய பலவிதமான உபாசனைகள் சொல்லியிருக்கு. யோக சாஸ்திரத்திலையும் என்னெல்லாம் சித்தி எந்தெந்த உபாசனையினால் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அதான் இங்கே பாவனைன்னு சொல்கிறார். அதனால் அனிமாதி குணப்பேற்றின் பாவனை ஊகங்களும் இவ்வடைவே ஆகும். அதனால் இப்படி அனிமாதி சித்திகள் அனிமா முதலான 8 அஷ்டவித சித்திகள் கிடைக்கும். உடம்பை சிறிதாக்கி கொள்வது, பெரியதாக்கி கொள்வது, எடை அதிகமாக்கி கொள்வது, எடையை குறைவாக ஆக்கி கொள்வது, அதுக்கப்புறம் ஆகாசத்தில் பறக்கிறது, இந்த மாதிரி பிறரை தன் வசத்துக்கு பிறரை கொண்டு வர்றது, இது மாதிரி இப்போ 8 விதமான சித்தி யோக சாதனையினால் அடைய முடியும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் இந்த தொடர்ந்த பாவனையினால் முடியும். சங்கல்பம் தொடர்ந்து அதையே தியானிக்கிறதுனால முடியும். துணிவாலே யோகத்தின் சித்தி அறிவார்க்கு இதுதான் சுலபமாகும். தெளிவினால் நிச்சயித்து யோக சித்தி அறிபவர்களுக்கு இது எளிதாகும். முறையாக குருவிடம் இருந்து அதை எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஆகாரம் முதலான யமம் நியமத்தில் தொடங்குகிற அஷ்டாங்க யோகம் பார்த்தா யமம் நியமம் அப்படின்னு சொல்லி 10 விதமான நியமங்களை சொல்லி அதை முறையாக கடைபிடித்து பிறகு பிராணாயாம பயிற்சி பண்ணி புலன்களெல்லாம் அடக்கி பிரத்யாகாரம் பண்ணி தாரணை, அந்த தாரணையில் தான் நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ, எந்த தேவதையை குறித்து தியானம் பண்ண விரும்புகிறோமோ அந்த தேவதையை எடுத்துக்கொண்டு அதில் மனதை ஒருமுகப்படுத்துதல். அது தொடர்ந்து பண்ணுகின்ற பொழுது தியானமோ அப்புறம் சமாதியும் அப்புறம் பிற சித்தியும் கிடைக்கும் என்று யோக சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இதை முறையாக கற்றுக்கொண்டவர்களுக்கு இதுதான் சுலபமாகும். அவர்களுக்கு அது சுலபமாக பண்ண முடியும். முறையாக தெரிந்து பண்ணால் எதையும் சுலபமாக பண்ண முடியும். தெரியாமல் அறகுறையாக தெரிந்து கொண்டோ ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறது பொழுது தான் அது சிக்கலானதாக தவறானதாக ஆகின்றது அல்லது மிகுந்த காலம் எடுப்பதாக ஆகின்றது. அதில் துணிவாலே யோகத்தின் சித்தி அறிவார்க்கு இதுதான் சுலபமாகும். முறையாக அதை தெரிந்தவர்களுக்கு இது சுலபமானதாக ஆகும். எது அனிமாதி சித்திகள் சுலபமாக கிடைக்கும். குணியான அனிமாதி குணச்செல்வம், அனிமா முதலான குணங்களை அந்த சித்தி அந்த சாதனைகளை அந்த சக்திகளை மிக பழகும் குறிப்பால் பெற்று. இங்கே யார் இந்த சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார்? நம்ம பழைய கதைக்கு வரணும் மறக்காமல். சிகித்வஜன் சூடாலை அம்மா இந்த பிராணாயாமத்தை வைத்து கொண்டு ஆகாசத்தில் பறக்கணும், ஆகாய கவனம் பண்ணணும் என்று தியானம் பண்ண தொடங்கினார். அதனப்புறம் எல்லா விதமான பயிற்சிகளையும் செய்து அனிமாதி குணச்செல்வம் மிக பழகும் குறிப்பால் பெற்றுனார். அனிமாதி சித்திகளையும் பெற வேண்டும்னு ஒன்றொரு சாதனையாக பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை பெற்றால் மணி ஆழி உலகு எல்லாம் கணத்தில் விளையாடினால் மறுவிலாதார். அந்த அனிமாதி சித்திகளை பெற்று உலகமெல்லாம் கண நேரத்தில் சுற்றி விளையாடினால் சூடாலை. அதனால் அவங்க வேதாந்த சாஸ்திரமும் தியானம் பண்ணி ஞான சித்தியும் வந்தது. அதுக்கப்புறம் பொழுது போகாமல் யோக அபியாசத்தை பண்ண தொடங்கி அனிமாதி சித்திகளையும் பெற்று அதனால் மகிழ்ச்சியாக பல இடங்கள் உலகம் முழுக்க சுற்றி விளையாடினாள். அதனால் கதைக்கு வந்துட்டார். அதனால் கதை சிகித்வஜன் சூடாலை கதை. சிகித்வஜன் சூடாலை தம்பதியர் ராஜ தம்பதிகளாக இருக்கிறார்கள். பல காலம் நல்ல தர்மமான முறையில் ராஜ்ய பரிபாலனம் பண்ண பிறகு அவர்கள் பண்ண புண்ணியத்தினால் விவேக வைராக்கியம் ஏற்பட்டு குருவிடமிருந்து வேதாந்த சாஸ்திரத்தையும் கேட்டு பிறகு அதை பரஸ்பரம் ஒருத்தருக்கு மனனம் செய்து அதுக்கப்புறம் நிதித்தியாசனமும் செய்தார்கள். தியானம் தனித்தனியாக உட்காந்து தியானம் பண்ணாங்க. அதில் சூடாலைக்கு
சித்தியானது, அந்த ஞான நிஷ்டையானது விரைவில் கிடைத்தது. அவருடைய புண்ணியத்தினால் அது விரைவில் கிடைத்தது. அதனால் அவருடைய உடலில் அவருடைய ஒரு பெரிய தேஜஸ் வந்தது. அது சிகித்வஜன் பார்த்தாரு. எப்படி நீ இவ்வளோ தேஜஸோடு இருக்க அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா தத்துவ விஷயங்களெல்லாம் சொன்னார். தான் புரிந்து கொண்ட தன்னுடைய அனுபவத்தை, அத்வைத ஞான அனுபவத்தை அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அது அவருக்கு புரியலை. ஏன்னா அவர் அதை அடைந்தால் தானே அவருக்கு அது புரியும் எப்படின்னு. ஏதோ அறியாமல் சொல்லுகிறாள் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசாமல் போயிட்டார். அதற்கப்புறம் இந்த சூடாலை யோக சாதனைகளையும் முறையாக மேற்கொண்டாள். அதனால் இந்த அனிமாதி சித்திகளை பெற்றாள். இதுதான் இதுவரைக்குமான கதை. இதற்கு நடுவில் இப்படி ஆகாய கமனம் பண்ணணும்னு யோக சாதனைகளை முறையாக குருவிடம் கற்று பிராணாயாம பயிற்சியை செய்ய தொடங்கினாள் அப்படின்னு சொன்ன பொழுது வசிஷ்டர்கிட்ட ஸ்ரீராமர் நடுவில் கேள்வி கேட்டார். அது என்ன யோக சாதனை, எப்படி அந்த அனிமாதி சித்திகளெல்லாம் பெறுறது, நமக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுல அவர் கேட்டார். அதையும் சொல்லிட்டார். அதனால் கதைக்கு நடுவில் சூடாலை அந்த யோக சாதனைகளை செய்தார் அப்படின்னு கதை வர்ற பொழுது அது என்ன யோக சாதனைன்னு ஸ்ரீராமர் கேட்க வசிஷ்டர் அதையும் சுருக்கமாக சொல்லிட்டார். பிராணாயாம பயிற்சிகளை சுருக்கமாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் கதைக்கு வருது. இந்த சூடாலை இவ்வாறு அனிமாதி சித்திகளை பெற்றாள். மேற்கொண்டு கதை 61வது பாடல். நாயகனை இமைப்போதும் நீங்காதாள் நல்லமுதாம் ஞானம் தன்னை ஆயவனுக்கு அநேக உபாயத்தினால் அறிவித்தும் அணைய மன்னன் தூயறிவில் இளைப்பார பெற்றிலன் மா யோகினியாம் சூடாலைக்கு மேய குணங்களும் அறிந்தான் இல்லை பாலகர் விஞ்சை மேவாதாப்போல். நாயகனை இமைப்போதும் நீங்காதால், தன்னுடைய கணவனை தவிர வேறு எதையும் நினைக்காதவள், எப்பொழுதும் கணவன் மேலே மிகுந்த அன்பு கொண்டு இருக்கக்கூடியவள். அதனால் நாயகனை இமைப்போதும் நீங்காதால். இந்த சூடாலை நல்ல சிறந்த குரு பக்தி, தெய்வ பக்தி, பதி பக்தி உள்ளவள், நல்ல தர்மமாக வாழக்கூடியவள், நல்ல ஞானமும் இருக்கக்கூடியவள். அதனால் தன்னுடைய கணவனை எப்பொழுதும் மறவாமல் நினைத்திருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய சூடாலையானவள் தான் பெற்ற அந்த ஞானத்தை, நல் அமுதாம் ஞானம் தன்னை, தான் பெற்ற அந்த அமுதமான ஞானத்தை, அமிர்தமான பலனை தருகின்ற பெரின்பமான பலனை தந்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை ஆயவனுக்கு அநேக உபாயத்தினால் அறிவித்தும், அதை தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய ஞானத்தை கணவனோடு பகிர்ந்து கொண்டாள். இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதும், அதை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி இவ தனியாக பயிற்சி பண்ணிட்டேன். இப்போ தனியாக நிறையா பயிற்சி பண்ணியிருக்கிறதுனால அதில் சித்தியும் பெற்றிருக்கிறார். அதனால் தான் சிற்றி பெற்ற அந்த உபாயங்களை, பயிற்சி முறைகளை கணவனுக்கு எடுத்து சொன்னார். சிகித்வஜனுக்கு, ராஜாவுக்கு அதெல்லாம் எடுத்து சொன்னார். இப்படியெல்லாம் பயிற்சி பண்ண இப்படியெல்லாம் கிடைத்ததுன்னு எடுத்து சொன்னார். அறிவித்தும் அணைய மன்னன் தூய் அறிவில் இளைப்பார பெற்றிலன். அப்படியே அவள் பலவிதமாக எடுத்து சொல்லியும் அவனுக்கு அது புரியவில்லை. அவனுக்கு அந்த தூய்மையான அறிவு, அந்த மெய்ஞானமானது கிட்டவில்லை. அவன் ஏதோ பிரதிபந்தம் இருக்குது, ஏதோ ஒரு பாப்பம் குறுக்க இருக்கிறதுனால பலர் பல சாதனைகளை தொடர்ந்து சேர்ந்து செய்தாலும் பழைய புண்ணிய பாப்பங்கள் இருக்குது. அதனால் பிரதிபந்தம் இருக்கிற பொழுது சித்தி கிடைத்தல் என்பது சிலருக்கு தாமதமாக ஆகும். சிலருக்கு முன்னாடி வரும், பின்னாடி வரும். அது விஷயம் அல்ல. ஸ்கூல் பாடத்தை படிக்கிற பொழுதே 50 மாணவர்கள் படிக்கிறான், அதே பாடம் தான், அதே ஆசிரியர் தான், அதே பள்ளி தான், அதே கால அளவு தான். ஒருத்தன் 100 மார்க் வாங்குகிறான், ஒருத்தன் 50 மார்க் வாங்குகிறான், ஒருத்தன் 10 மார்க் வாங்குறான்னு. என்னது, ஒன்று இவனுடைய முயற்சி குறைவாக இருக்கும், அல்லது முயற்சி நல்லா இருந்தாலும் அவனுக்கு வேறு சில குடும்ப பிரச்சனைகள் மற்றதெல்லாம் அவனுடைய மனசில் இருக்கிறதுனால அவனால் சரியான முறையில் சீக்கிரமாக அந்த நல்ல மதிப்பெண் வாங்க முடியாது. மிக அதிகமாக முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது, அதை பார்க்குறோம். அப்போ என்ன, இதுக்கெல்லாம் நம்மளுடைய முயற்சி ஒரு பக்கம் இருக்குது, பிரதிபந்தம்ங்கிற பாப்பம்ங்கிறது ஒரு பக்கம் தடையாக இருக்கின்றது.
அவன் புத்தி சக்தியே குறைவாக இருந்தால் அவனும் படிக்கணும்னு விரும்புகிறான். நல்ல மனசு இருக்கிறவன் தான், நல்ல பையன்தான். நல்ல மனசு இல்லாமல் ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு இருக்கிறாள் அவன் மார்க் வாங்குறதுல அது வேறு விஷயம். அவன் முயற்சியே பண்ணுறதில்ல. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களே நல்ல மனசு இருந்து நல்லா படிக்கணும்னு நினச்சி கடுமையாக முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் குறைவாக மார்க் வாங்குகிற ஆள் இருக்கிறான். அதிகமாக முயற்சி பண்ணாமலே நல்ல மார்க் வாங்கிட்டு போகிற ஆள் உண்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் இரவெல்லாம் விழித்து படித்தாலும் அங்கே போனோன்னா மறந்து போயிடுது, அல்லது நினைவுக்கு வரலை, அது மனசில் நிற்க மாட்டேங்குது, அல்லது புரிய மாட்டேங்குதுங்கிறதெல்லாம் புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு பாப்பம் வேலை செஞ்சு அங்கே தடை செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறதான் புரிந்து கொள்ளணும். ஆனால் அதனால் இவன் இப்போ பண்ணுற முயற்சி வீணாகாது. இவனுடைய இந்த கடுமையான முயற்சியானது காலப்போக்கில் அதற்கான பலனை கொடுக்கும். அந்த பாப்பம் நீங்குகின்ற பொழுது இது அதற்கான பலனை கொடுத்து கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் நல்லா வருவான். ஒரு பொழுது முயற்சியானது வீண் போவது இல்லை. அதனால் இங்கே ராஜாவும் இவனும் நல்ல தர்மமாக வாழ்ந்தவன் தான், நல்ல சிந்தனை உள்ளவன் தான். அவனும் 2 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து குருவிடம் வேதாந்த பாடங்களை கேட்டாங்க. 2 பேரும் மனனம் பண்ணி கொண்டார்கள், தியானமும் பண்ணாங்க. இருந்தாலும் அவனுக்கு சித்தியானது உடனே வரவில்லை. இவளுக்கு வந்தது. அதனால் இவள் மேற்கொண்டு பயிற்சி பண்ணதையும் அந்த உபாயங்கள் எல்லாம் கூட எடுத்து சொன்னாள். நல்லமுதாம் ஞானம் தன்னை ஆயவனுக்கு அநேக உபாயத்தினால் அறிவித்தோம் எல்லாம் சொல்லியும் அணைய மன்னன் தூய் அறிவில் இளைப்பார பெற்றிலன். அந்த தூய்மையான அறிவை பெற்று ஞானத்தை பெற்று அதனால் அவன் மனசாந்தியை அடையவில்லை. மா யோகினியாம் சூடாலைக்கு பெரிய யோகினியாக ஆகிவிட்டாள். யோகத்தை கடைபிடித்து யோகினியாக ஆகிவிட்டாள். சூடாலைக்கு மேய குணங்களும் அறிந்தான் இல்லை. அந்த சூடாளனுடைய உயர்ந்த குணங்கள், அவள் அடைந்த சித்தியை, அவளுடைய ஞானத்தை இவனால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இவனுக்கு அது புரியலைங்கிறது மட்டுமல்ல, அவள் அடைந்திருக்கிறதையும் இவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ அவள் கற்பனையாக சொல்கிறா, இல்லை அறியாமலே முன்னாடியே பார்த்தோம் அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணான். என்ன நீ பெரிய பண்டிதன் மாதிரி பெரிய ஞானி மாதிரி பேசுகிற, சிறு பிள்ளைத்தனமாக அஜ்ஞானியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனம் அவன் சொன்னான். ஏன்னா அவனுக்கு அது புரியல. புரிந்தால் தானே பாராட்ட முடியும். அது புரியணும் அப்படின்னாக்கா இவனுக்கு எப்போ சித்தி வருதோ அப்போ தான் புரியும். ஆனால் இவன் எப்பொழுது அந்த ஞானத்தை பெறுகிறானோ அப்பொழுது தான் ஞானம் அடைந்தவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால் மேய குணங்களும் அறிந்தான் இல்லை. அதனால் சுடாலையினுடைய அந்த உயர்ந்த குணங்கள், அவள் அடைந்த அந்த ஞானத்தை பற்றி இவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் பாலகர் விஞ்சை மேவாதாப்போ இது மாதிரினா இந்த குழந்தைக்கு இந்த லௌகிக்க கல்வி கிடைக்காதது போல். விஞ்சைங்கிறது வித்யைங்கிறது வித்யா, ஞானம்தான். இந்த குழந்தை, சின்ன குழந்தை உலகியல் கல்வியை பெறுவதற்கு அது குழந்தையாக இருக்கிற பொழுது அதற்கு அது புரியாத விஷயமாக இருக்குது. நம்மளும் அப்படி தானே, குழந்தையாக ஃபஸ்ட்டு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போகிற பொழுது ஆனாவனாங்கிறதே ஒரு புரியாத விஷயமா இருந்தது. அம்மா ஆடு இலை அப்படிங்கிற அடிப்படை அந்த எழுத்து வலது ஒன்றாம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு அதுவே ஒரு புரியாத விஷயமா, அதுவே ஒரு பெரிய விஷயமா, ஒரு மலைப்பான விஷயமா இருந்தது. இந்த டீச்சர் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தையாக இருக்கிற போது இருந்தது. அப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி அடுத்தடுத்த வகுப்புக்கு போகிற பொழுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியுது. ஆனால் முதல்ல அது போகிற பொழுது அந்த பக்குவ நிலையில், அந்த அறிவு நிலையில் அது ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு குழப்புற விஷயமா இருக்கின்றது. அதே மாதிரி தான் வேதாந்தமும் ஆத்ம ஞானமும் அப்படித்தான். நம்மளுடைய பக்குவம் குறைவாக இருக்கிற பொழுது அல்லது ஆரம்ப நிலைகளில் இது ஏதோ ஒரு புரியாத விஷயமாகவே இருக்கிறது, அல்லது குழப்புவது போல இருக்கின்றது, அல்லது இவர்களாக கற்பனையாக ஏதோ சொல்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்பெல்லாம் நமக்கு வர செய்கின்றது. தொடர்ந்து பயிற்சி பண்ணி நமக்கு அந்த பக்குவம் வருகின்ற பொழுது தான் அதனுடைய உண்மையானது நமக்கு விளங்குகின்றது. அப்புறம் கடைசி என்ன, ஐயே மெத்த சுலபம்னா மிகப்பெரிய கடினமான ஒன்று. அதற்கப்புறம் நமக்கு புரிந்து விட்டால் மிக சுலபமானது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அப்புறம் புரியும். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டதில்லை, இதுவாக நமக்கு புரியாமல் இருந்தது, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது பிறகு தான் தெரியும். அதனால் மேய குணங்களும் அறிந்தான் இல்லை, பாலகர் விஞ்சை மேவாத. சின்ன குழந்தை அந்த சாதாரணமான அடிப்படை கல்வியை அடையிறதுக்கு கூட அது சிரமப்படுவது போல இந்த சூடாலையினுடைய ஞானத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் அந்த ஞான உபாயம், இவன் ஞானம் அடையிறதுக்கான உபாயத்தையும் அந்த அம்மா எடுத்து சொன்னாங்க. அதை புரிந்து கொண்டால் அவனுக்கே ஞானம் வந்திருக்கும். அது வரலை. அது மட்டும் இல்லை, அது வராததுனால சூடாலையினுடைய ஞானத்தையும் அவனால் புரிந்து கொள்ள
முடியவில்லை. அதனால் மேய குணங்களும் அறிந்தான் இல்லை. அதனால் என்னாச்சு? அடுத்த பாட்டு. தன்னறிவில் இளைப்பாறல் இலாமையினால் அவனுக்கு தனது யோக நல் நிதியை உரைத்திலால் சூத்திரர்க்கு யாக நெறி நவில்வார் உண்டோ என்னலுமே மகத்தான சித்த யோகினி வருந்தி இயம்பவேயும் அன்ன சிகித்வஜன் அறிவு உற்றிலனேல் பிறர் எங்கன் அறிவார் ஐயா. முதல்ல பெற்ற ஆத்ம ஞானத்தை எடுத்து சொன்னார். அவனுக்கு புரியலை. அது புரியலைன்னா இந்த யோக சாதனையை சொல்லி அது எங்கே புரிய போகுதுன்னு சொல்லி அவள் யோசனை செய்கின்றார். அது எப்படி சொல்கிறதுன்னா, அடிப்படை பாடமே புரியலைன்னா அதற்கு மேலே இருக்கிற விஷயங்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவள் யோசனை செய்கின்றார். நான் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திலேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.